Trigonometric topic la வந்து JEPVQ questions பண்ணலாம் பாருங்க. The number of solutions of sin 3x is equal to cos 2x in the interval அப்படினு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ sin 3x க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 3 sin x minus 4 sin cube x. cos 2x க்கு என்ன ஃபார்முலா 1 minus 2 sin square x னு போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட்ல இருக்குறதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க 4 sin cube x minus 2 sin square x இந்த minus 3 sin x plus 1 equal to 0 வருது. இப்போ இது வந்து என்ன பண்றோம் இது cubic equation. அப்போ cubic equationல trial and error method போட்டீங்கன்னா sin x க்கு 1 போட்டீங்கன்னா என்ன அது satisfy ஆகுறதுனால sin x equal to 1 ன்னு ஒரு ரூட் வந்தது. அதுக்கு அப்புறம் இந்த sin x ல டிவைட் பண்ணிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை மாத்திட்டீங்கன்னா அப்ப இந்த ரூட் கிடைக்கும். நீங்க போடும்போது பிளஸ் ஆர் மைனஸ் வரும் இல்லீங்களா, மைனஸ் வரக்கூடாது. அதாவது மைனஸ் வரக்கூடாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து π/2 to π கேட்டிருக்காங்க. அப்போ sin θ π/2 to π வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ் வரக்கூடாது. அதனால பாசிட்டிவ்ல மட்டும் தான் எடுத்துக்கிட்டோம். புரியுதுங்களா? இப்போ ஓபன் இன்டர்வல் ஆஃப் π/2 to π. அப்போ ஓபன் இன்டர்வல் ஆஃப் π/2 னா sin x equal to 1 னா π/2 வும் கிடையாது. அதனால இது ஒரே ஒரு சொல்யூஷன் தான். sin x equal to -2 plus 2 root π/8. So there is only one solution அப்படின்னு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்த क्वेश्चन பேர்லாம் பாருங்க. If sum of all the solutions of the equation 8 cos x cos pi by 6 plus x cos pi by 6 minus 1/2 minus 1 0 to pi exists k pi அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இது என்ன பாருங்க cos a plus b into cos a minus b. நமக்கு தெரியும் ஃபார்முலா cos a plus b into cos a minus b க்கு என்ன ஃபார்முலா பாருங்க 8 cos x போட்டோமா cos a plus b into cos a minus b க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா cos square a minus sin square b. அதாவது இது ஃபார்முலா வந்து cos a plus b into cos a minus b க்கு வந்து cos square a minus sin square b அப்படின்னு போட்டுறணும். இந்த -1/2 இந்த -1 ரைட் சைடு கொண்டு போயிட்டு equal to 1 ன்னு போட்டாச்சு. இப்போ cos square pi by 6 வந்து cos 30 வந்து 3 root 3/2 ஸ்கொயர் பண்ணா 3/4 sin square x அப்படியே வச்சுக்கிட்டோம். இந்த -1/2 வச்சுக்கிட்டோம். sin square x 1 minus cos square x போடுறோம். இந்த சிம்பிளை பண்ணா 1/4 போட்டாச்சு. இப்போ என்ன பண்றோம் இந்த -1 1/4 வருது. இது -3/4 ன்னு போட்டுக்கிறோம். இந்த cos square x minus into minus cos square x அப்படியே எழுதியாச்சு 8 cos x. இப்போ இது 4 LCM எடுத்துக்கிறோம். அப்ப 4 cos cube x minus 3 cos x by 4 8 உம் 4 உம் கேன்சல் பண்ணா இங்க 2 வந்துரும். ஓகேங்களா? இப்போ இந்த 4 cos cube x minus 3 cos x தான் அது cos 3x உடைய ஃபார்முலா. நம்ம cos 3x போட்டோம். அப்ப 2 cos 3x equal to 1. அப்ப cos 3x equal to 1/2. அப்ப cos 3x equal to 1/2 ல 3x equal to 2n pi plus or minus π/3. கரெக்ட்டுங்களா? அப்ப x equal to n pi/3 plus or minus π/9. இப்போ 0 to pi என்னென்ன ஆங்கிள் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்ப இதுல பை எல்லாம் காமனா எடுத்துட்டு சம் பண்ணீங்கன்னா 13/9/π வருது. அப்ப k வேல்யூ வந்து 13/9 அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. அப்ப 13/9 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க x 0 to 2pi then the number of real values of x which satisfies the equation cos x plus cos 2x plus cos 3x plus cos 4x equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா cos 2x cos 4x இருக்கு இல்லையா, இது cos a cos b ன்னு எடுத்துக்கிட்டோம்னா cos a plus cos b க்கு 2 cos a plus b/2 cos a minus b/2 எடுத்துக்கலாம். அடுத்து cos 3x cos x இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் கூட்டினா cos 2x plus cos x plus cos 3x க்கு 2 cos என்ன போட்டுக்கலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து சாரி இங்க எழுதிட்டேன் cos 2x plus cos 4x வந்து கூட்டணும்னா இது எழுதிக்கணும் cos a plus cos b க்கு ஃபார்முலா வந்து 2 cos a plus b/2 cos a minus b/2 a minus b/2 அப்படி போட்டீங்கன்னா cos 2x உம் cos 4x உம் கூட்டினா 2 cos 3x cos x. அதே மாதிரி cos 3x உம் cos 2x உம் கூட்டினா 2 cos 2x cos x வந்துருது. இப்போ இது ரெண்டுத்துலயுமே நம்ம 2 cos x காமன் எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா 2 cos x காமன் எடுத்தா என்ன இருக்கு ரிமைனிங் பாத்தீங்கன்னா பாருங்க cos 2x plus cos 3x இருக்கு. திருப்பி என்ன போடலாம் நம்ம cos 3x இருக்கு கரெக்ட்டா. இது திருப்பி cos a plus cos b போட்டீங்கன்னா 2 cos a plus b/2 cos a minus b/2 வந்துருது. அப்போ cos x 0 போடலாம், இல்லைன்னா cos 5x/2 0 போடலாம், இல்லைன்னா cos x/2 = 0 போடலாம். இதுக்கெல்லாம் என்னென்ன வேல்யூ வருது பாத்தீங்கன்னா இந்த வேல்யூஸ் எல்லாமே வருது. அப்போ மொத்தம் எத்தனை வேல்யூஸ் வருது பாருங்க, மொத்தம் வந்து நமக்கு 7 வேல்யூஸ் வருது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி அடுத்த क्वेश्चन பாருங்க the number of x for which 0 to 2pi solution கேக்குறாங்க. இது mod இருக்குறதால இந்த mod ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வந்துரும் 2 sin power 4x plus 18 cos square x minus இது ரூட்ல இருக்கும் கரெக்ட்டுங்களா, root of 2 cos power 4x plus 18 sin square x. mod எடுத்துட்டீங்கன்னா that is equal என்ன பண்ணனும் plus or minus 1 போடணும். இப்போ இது என்ன பண்ணிக்கலாம் 2 sin 4x plus 18 cos square x is equal to இந்த மைனஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா plus or minus 1 plus root of 2 cos power 4x plus 18 sin 2x. இப்போ இது both sides ஸ்கொயர் பண்ணோம்ப்பா. ஸ்கொயர் பண்ணி சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு 8 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும் பாத்தீங்கன்னா
8 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி நம்பர் ஆஃப் வேல்யூஸ் ஆஃப் ஆல்பா இன் 0 to 2π ஃபார் விச் 2 sin cube alpha minus 7 square alpha plus 7 sin alpha equal to கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த -7 sin square alpha இருக்கு இல்லையா, இது -5 sin square alpha -2 sin alpha போட்டுங்க, sin square alpha. அடுத்து 7 sin alphaவை 5 sin alpha plus 2 sin alpha போட்டுங்க. அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா இப்போ இங்கே 2 sin cube alpha, இங்கே -2 sin square alpha இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துலையும் 2 sin square alpha எடுத்துட்டீங்கன்னா sin alpha -1 வந்துடும். அதே மாதிரி அடுத்து -5 sin square alpha, இங்கே +5 sin alpha இருக்கு இல்லையா, அதில் -5 sin alpha காமன் எடுத்துட்டீங்கன்னா sin alpha -1 வந்துடும். அடுத்து இங்கே 2 sin alpha, இங்கே ஒரு -2 இருக்கு, அது ரெண்டுத்துலையும் 2 காமன் எடுத்துட்டீங்கன்னா sin alpha -1 வந்துடுது. புரியுதுங்களா? இப்போ இதில் எல்லாத்துலையும் sin alpha -1 காமன் எடுத்துட்டீங்கன்னா 2 sin square alpha -5 sin alpha + 2 = 0 வந்துடுது. அப்போ இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். அப்போ sin alpha -1 = 0, அப்போ sin alpha = 1 வருது. இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ல இது a எடுத்துங்க, இது -b எடுத்துங்க, இது c எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா sin alpha-க்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. ஓகேங்களா? sin alpha = 1ன்னா அப்போ alpha = π/2 வருது. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, π + 3/4 போடலாம், இல்லைன்னா 5 - 3/4 போடலாம். அப்போ 1/2 ஆர் 2 வருது, 2 வராது, 1/2 மட்டும் தான் வருது. அப்படின்னா ஆன்சர் என்ன வருது பாருங்க நமக்கு. ஸோ 3 சொல்யூஷன்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?